சாயிநாத் மகாராஜை வணங்கும்போது நம்முடைய முதன்மையான வந்தனங்களை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜிக்கும் உரித்தாக்குவோம். யார் இந்த நரசிம்ம சுவாமிஜி? அவருடைய பெற்றோர் யார்? அவர் எப்படி வாழ்ந்தார்? அவர் எப்படி சாயிபாபாவிடம் சரணடைந்தார்? சாயிபாபாவின் கருணை என்ற பெருநிதியை நமக்கெல்லாம் வாரி வழங்க அவர் என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டார்? சாயிபாபாவின் அவதூதரின் கதையை கூற பின்வரும் பக்கங்களில் ஒரு சிறு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிறப்பும் குழந்தை பருவமும். தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி பல நூற்றாண்டுகளுக்கும் மேலாக ஒரு யாத்திரை தலமாக திகழும் பிரபலமான பகுதியாகும். பவானிக்கு ஆண்டுதோறும் அன்னை ஸ்ரீ பவானி தேவி சமேத ஸ்ரீ சங்கமேஸ்வரின் பேரருள் வேண்டி தென்னிந்தியாவின் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் வருவது வழக்கம். இந்நகரம் காவிரி, பவானி, குப்தகாமினி என்ற 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. எனவே தமிழ்நாட்டின் திரிவேணி சங்கமம் என்று புகழப்படுவதாகும். பவானியில் ஸ்ரீவத்ச கோத்திரத்தைச் சேர்ந்த வெங்கடகிரி ஐயர் மற்றும் அங்கச்சி அம்மாள் என்ற பிராமண தம்பதியினர் தங்களுக்கு ஒரு மகன் வேண்டி தினந்தோறும் ஸ்ரீ சங்கமேஸ்வரையும் அன்னை ஸ்ரீ பவானி தேவியையும் பிரார்த்தித்து வந்தனர். ஸ்ரீ சங்கமேஸ்வர் மீதான அங்கச்சி அம்மாளின் நம்பிக்கைக்கேற்ப ஒரு நாள் ஒரு சாது அவள் வீட்டிற்கு வந்தார். அங்கச்சி அம்மாளின் விருப்பத்தை அறிந்த அந்த சாது அங்கச்சி அம்மாளை சோளிங்கர் சென்று நரசிம்மரை தரிசனம் செய்து வரும்படியும் யோக நரசிம்மர் கண்டிப்பாக அவளுக்கு புத்திரனை அருளுவார் என்றும் கூறி சென்றார். சோளிங்கர் சென்று வந்த உடனே பக்தியுள்ள அந்த பெண்மணியின் நீண்ட நாள் ஏக்கம் நிறைவேறியது. ஆம், அங்கச்சி அம்மாள் கருவுற்றார். மகிழ்ச்சியுற்ற தம்பதியினர் பிரசவ நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். அந்த புனிதமான நாள் 1874 ஆண்டு ஆகஸ்ட் 21 அன்று அந்தி மாலை 6:15 மணிக்கு மேயச் சென்ற மாடு கன்றுகள் கொட்டில் திரும்பும் நேரம், கோதுளி முகூர்த்தம் என்று புகழப்படும் அந்த பவித்திரமான பொழுதில் அங்கச்சி அம்மாளுக்கு வழக்கத்திற்கு மாறான சூழலில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தபோது அந்த பெண் வீட்டில் உள்ள மாட்டு கொட்டகைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். பின்னர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியான அக்குழந்தை எவ்வித முன் அறிவிப்புமின்றி பிரசவ உதவிக்கென்று யாரையும் கூப்பிடுவதற்கு கூட நேரமில்லாத வண்ணம் திடீரென்று பிறந்தது. மிக மிக அரிதான நிகழ்வாகும். அவர் பிறப்பு நிகழ்ந்த விதமே அவர் சக்தியும் உத்வேகமும் நிறைந்த மாமனிதராக பரந்து விரிந்த உலகில் அலைந்து திரிய பிறந்தவராக குறிகாட்டியது என்று கூறலாம். உண்மையில் அவர் பூமாதேவியின் மடியில் திறந்த வெளியில் பிறந்தார். கட்டுப்பாடுகளற்ற அந்த சுதந்திர ஜீவனை பரந்து விரிந்த வானம் வரவேற்றது. அந்தி சாயும் செங்கதிர் கிரணங்கள் பச்சை பசும்புல் வெளியில் மரங்களுக்கிடையில் பரவி ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தன. அருகில் உள்ள பவானி நதி கரைகளில் மோதி அலைப்புரண்டு ஓடுவதும், உயர்ந்து வளர்ந்த தென்னை மர குருத்துக்கள், ஓலைகள் ஆகியவை காற்றில் அசையும் ஓசையும் கலந்து இன்னிசை பரப்பிக் கொண்டிருந்தன. பெற்றோர் அக்குழந்தையை இறைவனின் அருட்கொடையாக எண்ணி கொண்டாடினர். சோளிங்கர் யோக நரசிம்ம பெருமாளின் பேரருளுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக குழந்தையின் எடைக்கு எடை தங்கமும் வெள்ளியும் துலாபாரமாக வைத்து சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. குழந்தையின் தந்தையார் குழந்தை ஸ்ரீராமபிரானின் திருநட்சத்திரமான கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்ததால் ராமநாதன் என்று பெயரிட வேண்டும் என்று விரும்பினார். எனினும் தாயார் அங்கச்சி அம்மாளின் விருப்பத்திற்கிணங்க சோளிங்கர் இறைவனின் பொருட்டு நரசிம்மா என்று குழந்தைக்கு பெயரிடப்பட்டது. குழந்தை பிறந்த நேரத்தில் சுப கிரகங்கள் உச்சத்தில் இருந்ததோடு
3 சுப கிரகங்கள் லக்னத்தில் இருப்பதால் அப்பையனுக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாகவும் மிகவும் பெரிய மனிதனாக அவன் திகழ்வான் என்றும் குடும்ப ஜோதிடர் கணித்து கூறினார். அவர் பக்தியுள்ள பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். வழக்கறிஞராக பணியாற்றிய அவரது தந்தைக்கு ஏராளமான நிலப்புலன்கள் இருந்தன. அவர்களது வீடு பவானி நதிக்கரையில் அமைதி தழுவும் சூழலில் பெரிதாகவும் அழகாகவும் அமைந்திருந்தது. பச்சை வயல்வெளிகளும் வரிசையான தென்னை மரங்களும் அவ்விடத்தின் அழகுக்கு மெருகூட்டின. காலங்கள் செல்ல நரசிம்மா நல்ல ஆரோக்கியமும் துடிப்பும் புத்தி கூர்மையும் நிறைந்த அழகிய சிறுவனாக வளர்ந்தான். அவனுடைய தீர்க்கமான கண்கள் கண்டவரை கண்டிழுப்பதாக இருந்தது. குழந்தை பருவத்திலிருந்தே மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் கொண்ட நரசிம்மாவிடம் குறும்புத்தனங்களும் நிறைந்திருந்தன. நரசிம்மா மற்ற சிறுவர்களிடமிருந்து எப்போதும் தனித்துவத்துடனே விளங்கினான். அவனுக்கு ஒரு ஆசிரியர் வீட்டிற்கே வந்து எழுத்தறிவிக்கலானார். நரசிம்மா தன்னை சுற்றியுள்ள சிறுவர்களோடு சேர்ந்து அவர்களை கிண்டல் செய்து அவர்களையும் வேடிக்கை செய்ய வைத்து விளையாடுவது வழக்கம். சிறு வயதிலிருந்தே அவன் தலைவனாகவே செயல்படுவான். அவன் அதிகாரம் செய்ய விரும்பினானே தவிர யாரும் அவனை அதிகாரம் செய்வதை விரும்பவில்லை. அவன் யாரோடும் சண்டையிடுவதில்லை. ஆனால் வலிய வரும் சண்டையை கடுமையாக எதிர்கொள்வான். எந்த அநீதியையும் அவனால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. மேலும் இயல்பான அவனது ஆக்ரோஷமான குணத்தால் எளிதில் யாரும் அவன் கோபத்தை கிளறிவிட முடியும். மிகவும் சுதந்திர மனம் படைத்த அவன் யாரிடமும் ஏமாற மாட்டான். அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள் என்று யாரும் இல்லை. எனவே வீட்டிலேயோ வெளியேயோ யாரிடமும் அவன் மிகுந்த பிணைப்போடு இருந்தான் என்று சொல்வதற்கில்லை. அவன் தாய் அவனுக்கு மிகுந்த செல்லம் கொடுத்த போதும் அவன் அதனால் சீரழியவில்லை. அவனுடைய விளையாட்டுத்தனமும் குறும்புத்தனமும் அனைவரையும் கவர்ந்தது. அவன் அவனுடைய வயதை காட்டிலும் எப்போதும் முதிர்ந்த அறிவை பெற்றிருப்பதாகவே தோன்றியது. நரசிம்மா பிறந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1877 அங்கச்சி அம்மாளுக்கு மற்றொரு மகன் பிறந்தான். லக்ஷ்மணா என்று பெயரிடப்பட்ட அந்த 2வது மகன் துரதிருஷ்டவசமாக சிறிது காலமே உயிருடன் இருந்தான். 2வது மகனுக்கு 3 வயதாகையில், அதாவது 1880 ஆண்டில் சில விஷமிகள் லக்ஷ்மணாவை கடத்தி சென்று நகைகளை அபகரித்து கொண்டு அவனை கொன்றுவிட்டனர். இளைய மகனின் மரணம் பெற்றோரை வெகுவாக பாதித்தது. லக்ஷ்மணா இறப்பதற்கு 1 வருடம் முன்னதாகவே, அதாவது 1879 பெற்றோர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்திருந்தனர். ஒரு சங்கராந்தி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு பூஜைக்காக குடும்பத்தினர் அனைவரும் மற்ற வேலையாட்கள் விவசாயிகளுடன் பவானி நதிக்கரையில் கூடியிருந்தனர். 5 வயது குழந்தையான நரசிம்மா விளையாடும்போது தவறி ஆற்றில் விழுந்து விட்டான். அப்போது சரியான நேரத்தில் ஒரு விவசாயி மட்டும் ஆற்றில் குதித்து குழந்தையை காப்பாற்றாதிருந்தால் நரசிம்மா நீரில் மூழ்கி இறந்திருக்க கூடும். வெங்கடகிரி ஐயரும் அங்கச்சி அம்மாளும் குடும்ப ஜோதிடரின் கருத்தை கேட்டனர். அவர் நரசிம்மா அகால மரணம் என்ற பெரும் கண்டத்திலிருந்து தப்பித்து விட்டதால் இன்னும் 80 வருடங்கள் உயிர் வாழ்வான் என்று கணித்தார். மேலும் அவர் பெற்றோர்களிடம் ஒரு இடமாற்றம் செய்வது நன்மை பயக்கும் என்றும் அறிவுறுத்தினார். அவர் நரசிம்மா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய மனிதனாக பிரகாசிப்பான் என்றும் கணித்தார். ஆனால் அதே நேரத்தில் பிற்காலத்தில் குடும்ப வாழ்க்கையை துறந்து சந்நியாசியாகிவிடவும் வாய்ப்புள்ளது என்று பட்டும் படாமல் தெரிவித்து விட்டார். இதை சற்றும் எதிர்பார்க்காத பெற்றோர் 2வது மகனை ஏற்கனவே இழந்த நிலையில் முதல் மகனும் சந்நியாசியாகிவிட்டால் தங்கள் பரம்பரையே தொடராது நின்றுவிடுமே என்று வருந்தினர். அத்தம்பதியினர் இறைவனின் உதவிக்காக பிரார்த்தித்து நின்றனர்.
அங்கச்சி அம்மாளுக்கு அப்போது 36 வயது. வெங்கடகிரி ஐயரும் அங்கச்சி அம்மாளும் அன்னை ஸ்ரீ பவானி சமேத ஸ்ரீ சங்கமேஸ்வர் சந்நிதியில் நரசிம்மா வளர்ந்த பின் இல்லற வாழ்க்கையே மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக இனி தங்கள் வாழ்க்கை முழுவதும் பிரம்மச்சரியம் காப்பது என்றும் விரதம் எடுத்தனர். குடும்ப ஜோதிடர் அறிவுறுத்தியதற்கிணங்க வெங்கடகிரி ஐயர் பவானியில் சில ஏக்கர் நெல் வயல்களையும் தென்னந்தோப்புகளையும் மட்டும் வைத்துக்கொண்டு மற்ற அனைத்து நிலப்புலங்களையும் விற்றுவிட்டு பவானியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேலத்துக்கு இடம்பெயர முடிவு செய்தார். வெங்கடகிரி ஐயர் அப்போது சேலத்தின் புறநகர் பகுதியாகவிருந்த ஹஸ்தினம்பட்டிக்கு குடிபெயர்ந்தார். சேலத்திலேயே தமது வழக்கறிஞர் பணியை செய்து வரலானார். முதல் அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் கேட்கலாம். சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.